சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்கு தர வேண்டும். எந்தன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாள் என்ற மகாகவி பாரதியின் வைர வரிகளை முன்வைத்து அவையிலுள்ளோர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை மிக கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மகாகவி பாரதி மிக அற்புதமாக பாடினான். தசையை தீச்சுடனும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன் என்று பதிவு செய்தான். இந்த அமைப்புக்கே சிவசக்தி ஆன்மீக சபை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இத்தனை பேர் வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்பது தான் இதற்கான பெரிய சிறப்பே. இன்றைக்கு நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம், கர்ம யோகம் என்பது தலைப்பு. ஒன்றும் புரியலையே, கர்மம் என்ன யோகம்னா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். இந்த கர்மம் அப்படிங்கிற சொல் நம்மளுடைய வாழ்வியலோடு அப்படியே எப்போவுமே தொடர்புலே இருக்குது. ஏதாவது பண்ணிட்டா கருமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முன்னாடியிலேருந்தே அவன் ஏன் இப்படி ஆனால் ஏதோ ஒரு கர்ம வினையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த கர்மங்கிற சொல் நம்ம கூட வந்துட்டே இருக்குது. கர்மம் என்றால் என்ன, யோகம் என்றால் என்ன? நம்ம செய்கிற செயல்தான் கர்மம். ஆனால் அதை எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இறைவன் மீது உள்ளன்போடு ஆத்மார்த்தமாக நாம் ஒரு கர்மத்தை, ஒரு செயலை செய்தோம் என்றால் அந்த கர்மம் யோகமாக மாறி அது கர்ம யோகமாக மாறும். தான் இந்த தலைப்புக்கு இருக்கிற சிறப்பு. இப்போது எல்லா பெரிய பெரிய கோவில்கள்லையும் 4 கோபுரங்கள் இருக்கும். ஏன் அந்த 4 கோபுரங்கள் இருக்குது அப்படின்னா, இறைவன் மைய புள்ளியில் இருக்கிறார். 4 விதமான யோகங்கள் இருக்குது. பக்தி யோகம் இருக்குது, கர்ம யோகம் இருக்குது, ராஜயோகம் இருக்குது, ஞான யோகம் இருக்குது. இந்த 4 யோகத்தில் எந்த யோகத்தின் வழி நீங்கள் நுழைந்தாலும் இறைவனை அடைய முடியும் என்பதற்கான கூறாகத்தான் இந்த 4 கோபுரங்களையும் வைத்தார்கள் நம்முடைய தமிழ் பெரியோர்கள். அதுவும் இன்னைக்கு ரொம்ப அவசியமான தலைப்பு இந்த கர்ம யோகம். ஏன்னா இன்னைக்கு சூழல் நம்மளை சுற்றி எப்படி இருக்கு. எங்கள் அண்ணன் சொல்கிறான், எங்கள் அண்ணிக்கிட்ட என்னனாலும் பண்ணு, தயவு செஞ்சு சிகப்பு கலரில் மட்டும் ட்ரெஸ்ஸு போடாத அப்படின்னு. ஏன் அப்படின்னு எங்கள் அண்ணி கேட்குறாங்க. நீ யார்ட்டி சிகப்பு கலரில் ட்ரெஸ்ஸு போட சிலிண்டர் பட்டாக்குறை, நீ தான் சிலிண்டர்னு சொல்லி எவனாவது உன்னை உருட்டிட்டு போயிட போகிறான், சிகப்பு கலரில் ட்ரெஸ்ஸு மட்டும் போடாத அப்படின்னு. எல்லா ஹோட்டலையும் இன்றைக்கி சிலிண்டர் பற்றாக்குறை, நாடுகளுக்கு இடையில் போர், இப்படி ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு அற்புதமான தலைப்பை நாம் தேர்வு செஞ்சிருக்கிறோம். கர்ம யோகம் என்பது உள்ளன்போடு ஒரு வேலையை செய்வது, நம்முடைய புகழுக்காக, நம்முடைய ஈகோவிற்காக, தான் என்கின்ற அகங்காரத்திற்காக, என்னுடையது என்கின்ற மமங்காரத்திற்காக ஒரு வேலையை செய்யாமல் இறையருளால் இந்த வேலையை செய்கிறேன், இதனால் கிடைக்கக்கூடிய பலனும் இறைவனுடைய திருவடிக்கே போய்விட வேண்டும் என்கின்ற ஆத்மார்த்தமான அன்போடு நாம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் கர்மயோகத்திற்கு கீழ் வரும். சரி, இதை நாங்கள் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போவும் வளர பிள்ளைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கர்மயோகத்தை சரியாக கற்றுக்கிட்டாங்கன்னா இறைவனையும் அடையலாம், தங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த உயர்நிலையையும் அடையலாம். ஒரு எளிய கதை தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஆனால் அது நமக்குள்ள பெரிய பெரிய நல்ல ஞானத்தை ஏற்படுத்திட்டு போகுது. ஒருத்தன் கடற்கரைக்கு வந்திருக்கான், காலில் நனைச்சிட்ருக்கிறான். எல்லாருமே அதை தானே செய்வோம். கடற்கரைக்கு போனால் காலை நனைக்கணும்னு ஆசைப்படுவோம், மணல் வேலி கெட்டணும்னு ஆசைப்படுவோம், இப்படி நமக்கு விதவிதமான ஆசைகள் இருக்கும். காலை நனைச்சிட்டே இருக்கிறப்ப அவன் செருப்பை கடல் எடுத்துகிட்டு போயிடுச்சு, அலை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அவன் கடற்கரையில் எழுதி வச்சான், இந்த கடல் ஒரு திருடன் அப்படின்னு எழுதி வச்சான். அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒருத்தர் அழுதுகிட்டே வந்தார். ஏன் அழுதுகிட்டே இருக்கிறீங்க? இல்லை, 2004 சுனாமி வந்துச்சுல, அப்போ என்னுடைய மனைவியே இந்த கடல் தான் என்ன செஞ்சிருச்சு, எடுத்துகிட்டு போயிடுச்சு. இதனுடைய நாக்கு எவ்வளவு பெரிய மனிதர்களையும் உள்ளே இழுத்துட்டு போயிருதே, இந்த கடல் ஒரு கொலைகாரன் அப்படின்னு கடற்கரையில் எழுதி வச்சார். அடுத்து ஒருத்தர் வந்தார், கடல்லேருந்து வர்றார். வெளியே வந்து பார்த்தா முத்து குளிக்க போனவரான். முத்து குளிக்க போனவர் முத்தோட கையில் வந்துட்டார். நான் முத்து தேடி போனேன், இந்த கடல் தான் எனக்கு முத்தை கொடுத்தது, இந்த கடல் மிகப்பெரிய வள்ளல் என்று, கடல் ஒரு வள்ளல் என்று கடற்கரையில் எழுதி வச்சார். அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பெரிய படகு வருது, படகு நிறைய மீன் வருது.
மீனவர்களாக மகிழ்ச்சியோடு வர்றாங்க. இன்னைக்கு இத்தனை பேர் வீட்டில் அடுப்பு எரியுது என்று சொன்னால், மீனவர்களினுடைய வாழ்க்கை ஓரளவுக்காவது சரியாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த கடல் தான். இந்த கடல் ஒரு தெய்வம் என்று கடற்கரையில் எழுதினார். கடல் பார்த்துச்சு, எல்லாரும் எழுதி முடிச்சுட்டு அந்த சைடு போனாங்க பாருங்க, சர்ன்னு அவங்க எழுதி வச்ச எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுச்சு. இந்த கடல் போல் தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவர் பற்றியும் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். நம்மை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள், நம்மை பற்றி இகழ்ந்து பேசுவார்கள், நம்ம பற்றி இல்லாததெல்லாம் பேசுவாங்க. நம்ம வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கதையே உருவாக்கிடுவாங்க. அப்போது மனிதர்கள் நம்மை பற்றி 1000 நல்ல விதமாக பேசினா அதை மண்டையில் ஏற்றிக்கிட்டு கர்வப்படாமல், மனிதர்கள் நம்மை பற்றி புறம் பேசும்போது, தவறாக பேசும்போது அதை இதயத்தில் ஏந்தி கொண்டு வருந்தி நிற்காமல், என் கடன் பணி செய்து கிடப்பது என்று அந்த கடல் அலை அழித்து விட்டு சென்றது போல எல்லோவற்றையும் அழித்து விட்டு நாம் நிதானமாக செல்வதற்கு பெயர்தான் கர்ம யோகம் என்பது. ரொம்ப அற்புதமான ஒரு யோகம் இந்த கர்ம யோகம். உன்னுடைய முன்வினையால், நீ செய்த முன் கர்மத்தால் உனக்கு தீவினைகள் வந்து சேர்ந்தாலும் நீ செய்கின்ற தர்மத்தால் அது உன்னை விட்டு போகும் என்று நம்முடைய இந்து மதம் சொல்லிக் கொடுக்கிறது. இப்போ அது எவ்வளவு பெரிய விஷயம். உங்களுடைய முற்பிறவியில் உங்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவம் கூட ஒருவேளை இந்த பிறவியில் இருக்கலாம், அது உங்களை ஆட்டி படைக்கலாம், உங்களுடைய பேரப்பிள்ளைகளை ஆட்டி படைக்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிற தர்மம், நீங்கள் கடைபிடிக்கிற இந்த கர்ம யோகம் அது எல்லாவற்றையும் தவிடுபொடி ஆக்கிவிடும். அட என்னப்பா நீ வேற கர்ம யோகம் பக்தி யோகம்னு, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு வயசான பெரியவர் ரொம்ப முடியாமல் ஒரு அரசு மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. பார்த்தா நர்ஸெல்லாம் ஒழுங்காக கவனிக்கிறதே இல்லை. 3 மகன்கள் அவருக்கு. 3 மகன்களையும் கூட்டாராம். ஏலே, சாட்சியாபுரத்தில் இருக்கிற அந்த 10 வீடு இருக்குல்ல, அதை நீ பார்த்துக்கோ. மாநகசேரி பக்கத்தில் ஒரு 5 வீடு இருக்குல்ல, 2வது பையன்கிட்ட சொல்லியிருக்கிறார். மாநகசேரி பக்கத்தில் ஒரு 5 வீடு இருக்குல்ல, அதை நீ பார்த்துக்கோ. இங்கே இந்த சைடு ரிசர்வ் லைன் பக்கத்தில் ஒரு 10 வீடு இருக்குல்ல, 3வது மகனை நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டார். நர்ஸெல்லாம் விழுந்து கவனிக்கிறாங்க. பரவாயில்லையே, எவ்வளவு பெரியவர், எவ்வளவு எளிமையாக அரசாங்க மருத்துவமனையில் சேர்ந்து படுத்திருக்கிறார். அதுலேயும் பாருங்கள், சாட்சியாபுரத்தில் 10 வீடு இருக்கா, அதை மூத்த மகனை பார்த்துக்க சொல்கிறாரு. மாநகசேரியில் 5 வீடு இருக்கா, அதில் 2வது பையனை பார்த்துக்க சொல்கிறாரு. 3வது பையனை ரிசர்வ் லைனில் 10 வீடு இருக்கா, அதை பார்த்துக்க சொல்கிறாரு. பெரியவர் போல விழுந்து கவனிக்கிறாங்க. நைட்டு ஒரு 8 மணி ஆப்பில் பெரியவர்கிட்ட, ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களை ஒழுங்காக கவனிக்கலன்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர், உங்களை போய் இப்படி கவனிக்காமல் விட்டுட்டோமே நாங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா நான் செல்வந்தர் என்ற அப்படின்னு ஐயா கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, நர்சம்மா நீங்கள் தானே ஐயா சொன்னீங்க 10 வீடு சாட்சியாபுரத்தில் இருக்குது, 10 வீடு ரிசர்வ் லைனில் இருக்குது, 5 வீடு மாநகசேரியில் இருக்குதுன்னு சொன்னீங்களே, என்னையா அப்படின்னே. அதுக்கு அந்த ஐயா சொன்னாராம், நான் பால் ஊற்றுறவேன், உடம்பு முடியல, நான் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்கேன்னா அதான் மூத்த பையனை கூப்பிட்டு அந்த 10 வீட்டுக்கு நீ பாலை ஊற்றிடு, இந்த 5 வீட்டுக்கு நீ பாலை ஊற்றிடு, அடுத்த 5 வீட்டுக்கு பாலை ஊற்றிடு. அப்படியாயா, இருங்க உங்களுக்கு நாங்கள் பாலை ஊற்றுறோம் நர்சக்கா சொல்லிட்டு போச்சான். அப்போ இன்றைக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக போயிருக்கு. இந்த காலத்தில் எப்படி இந்த கர்ம யோகம்லாம் செல்லுபடி ஆகும் என்று ஒருவேளை உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுந்தால், நிறைய பணம் சம்பாதியுங்கள். பணம் எப்போது தெரியுமா நம்மை சேரும், செல்வம் எப்போது நம்மை சேரும் தெரியுமா? கொடுத்திருக்கிற ஒரு சிறிய வேலையை, எளிய வேலையை கூட ஆத்மார்த்தமாக செய்ய நாம் பழகி கொண்டோம் என்று சொன்னால் எல்லா செல்வங்களும் நம்மை சேரும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த உயரத்துக்கு நம்ம போவோம். இந்த கணம் ஒரு பேச்சை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் ஆத்மார்த்தமாக கேட்கணும், முழுமையான ஈடுபாடோடு. இறைவன் இன்றைக்கு இந்த கணத்தில் எனக்கு இட்ட பணி இந்த சொற்பொழிவை கேட்பது என்கின்ற முழு மனத்தோடு உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய காதுகளை, உங்களுடைய இதயத்தை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய புத்தியை, உங்களுடைய தெளிவை, உங்கள் பார்வையை, உங்கள் அறிவை என் பக்கம் நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் கர்மயோகம். இறையருள் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே கவனிச்சுட்டே இருக்கிறப்ப அந்த சீரியலில் என்ன ஆயிருக்கும், சுந்தரியை கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா, இன்னைக்கு எதுவும் 2 சேர்ந்து மெகா தொடர்னு சொன்னாங்களே, மாவு வேற புளிச்சிருக்குமோ, மாவு புளிச்சிருந்தா இத்தினோண்டு ரவையை போட்டு தோசை சுட்டு கொடுத்துடணும்னு நினச்சோமே, தக்காளியை வதக்கி வச்சுட்டு வந்தோம், நம்ம போகிறதுக்குள்ளே சட்னி அரைப்பாங்களா மாட்டாங்களா, இப்படி இத்தனை குழப்பங்கள் உங்களுக்குள் இருந்தது என்று சொன்னால்
அது கர்மயோகம் அல்ல. நீங்கள் பிழை செய்கிறீர்கள் என்று அர்த்தம். நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை இப்படியே பழக்கணும். ஒரு ஹோம்ஒர்க் செய்கிறியா, ஆத்மார்த்தமாக செய். ஒரு எழுத்தையும் ரசித்து எழுது. அப்படி எழுதுனா இறைவன் உன் பக்கத்திலேயே இருப்பார் என்கின்ற இந்த பயிற்சியை இப்போதிலிருந்தே நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். எல்லோருமே வென்று நின்ற எல்லோருமே கர்மயோகிகள் தான். உழைக்காமல் முன்னேறிய ஒருவரை சொல்லுங்கள், உழைக்காமல் முன்னேறிய ஒருவரை சொல்லுங்கள். இன்றைக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக அண்ணாந்து ஆச்சரியப்பட்டு பார்த்து ரசித்து நிற்கின்ற அத்தனை மனிதர்களும் அவர்களுக்கு கடவுள் பக்தி இருந்ததோ இல்லையோ, தாங்கள் செய்கின்ற தொழிலின் மீது பக்தி இருந்தது. அந்த பக்தியால் தான் அவர்கள் அடுத்து 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 என்று முன்னேறி சென்றார்கள். இப்போ நம் பிள்ளைகளுக்கு அதைத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் பக்தி தான். பூஜை செய்வதும் மலரிடுவதும் பக்தி பொருத்துவதும் கற்பூரம் செய்வதும் எவ்வளவு உன்னதமான பக்தியோ அதற்கு நிகரான பக்தி உன்னுடைய வேலையை மிகச்சிறப்பாக ஆத்மார்த்தமாக செய்வதும் ஒரு உண்மையான பக்தி என்பதை அடுத்த பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நம்முடைய தலைமுறைக்கு இருக்குது. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். ஒரு வேலையை ஆத்மார்த்தமாக செய்வது. ரொம்ப சமீபமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ரொம்ப டல்லாக இருந்தேன், ஒரு மாதிரி ரொம்ப சோர்வா. இன்னும் நம்மளை சுற்றி எல்லாமே இப்படி நடக்குது. சில நேரங்களில் நமக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும், அடுத்தடுத்து நம்மளை சுற்றி ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, நம்ம நல்லது செஞ்ச மனிதர்களே நமக்கு தீயது செய்கிறாங்களே, நன்றி கொன்ற மனிதர்களாக இந்த மனிதர்கள் மாறி போயிடுறாங்களே, அவங்களுக்கு நம்ம நல்லது தானே பண்ணோம், ஏன் இவ்வளோ பெரிய துரோகத்தை நமக்கு செஞ்சுட்டு போகிறாங்க, துரோகம் ஏன் இவங்க செய்கிறாங்க, நம்ம செஞ்ச நன்றிக்கு திருப்பி நமக்கு நல்லது செய்ய வேணாம், கெட்டதாவது செய்யாமல் போகலாமே அப்படின்னு இப்படி நிறைய எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஒரு சிறிய கதை தான் படித்தேன், அது எனக்குள்ளே பல நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. உங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல அதிர்வலையை இந்த கதை ஏற்படுத்தும் பாருங்கள். ஒரு திருடனின் 3 அற்புதங்கள் என்று எஸ் ராமகிருஷ்ணன் அற்புதமாக ஒரு கதை எழுதினார். ரொம்ப சூப்பரான கதை. என்ன செய்கிறான், ஒரு திருடனுக்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்குங்க. என்ன அற்புதமான சக்தி அப்படின்னா, அவன் எதை தொட்டாலும் அது அவனோட பேசும். இப்போ ஃபேனை தொடுறானா, ஆனாவுனா என்னை சுத்த விட்டுக்கிட்டே இருக்கிறீங்களேடா, என் மேலே எனக்காவது அக்கறைப்பட்டிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு ஃபேன் அவனோட பேசும். ஒரு கதவை தொடுறான் அப்படின்னா, டேய் உங்களுக்குள்ளே சண்டை போடுறீங்க, சண்டையில் ஏன்டா என்னையை மிதிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கதவை அவனோட பேசும். இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே அவன் திருட போகிறான். திருட போட்டு சரி எகிரி குதிச்சு தப்பிச்சு போகலான்னு ஒரு மரத்து மேலே தாவறான். அந்த மரம் பட்டு போயிருக்கு, ரொம்ப பட்டு இலைகளெல்லாம் உதிர்த்து வாடி போய் நிற்கிது. அவ்வளவு பெரிய மரம். இப்போ அந்த மரத்தை தொட்டோன்னே அந்த மரம் இவனோட பேசும். ஒரு காலத்தில் நான் அவ்வளவு மலர்களை பூத்தேன், இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன். இந்த வீட்டில் முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 பேர் வாழ்ந்தார்கள். எனக்கு கீழே தான் கூட்டாஞ்சோறு சாப்பிடுவாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க, மரத்து மேலே ஏறி விளையாடுவாங்க. ஒரு நாள் கூட எனக்கு தண்ணி ஊற்ற அவர்கள் தவறியதே கிடையாது. அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன் நான். ஆனால் இப்போது 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் இருந்தவங்க ஏதோ கஷ்டத்துக்காக வேறு யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த வீடை விற்றுட்டு போயிட்டாங்க. 2 பேர் தான், என் பக்கம் வர்றது கூட கிடையாது. நான் அவ்வளவு வாடி போயிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தோம், நமக்கு கீழே எத்தனை மனிதர்கள் இருந்தாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு அந்த மரம் அவங்கிட்ட புலம்பும். நம்மளும் வயதான காலத்தில் இப்படி ஏதோ ஒரு புலம்பல் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் நாம் பார்த்து வளர்த்த பிள்ளைகள் தான் இன்றைக்கி நம்ம துச்சமாக நினைக்கிறார்களே. நாம் அன்பும் பாசமும் நேயமும் ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் தான் நம்மளை உதாசனப்படுத்துகிறார்களே. யாரோ ஒருவருக்காக பார்த்து பார்த்து செய்கிற பிள்ளைகள் நம்மக்கிட்ட அக்கறையாக ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்குதுங்களே அப்படின்னு ஏக்கங்களும் அழுகைகளும் துயரங்களும் நம்முடைய இதயங்களையும் கூட சூழ்ந்து தான் இருக்குது. அப்படி தான் அந்த மரமும் இருந்திருக்குது. திருடன் சொன்ன பதில் தான் ரொம்ப அற்புதமான பதில். திருடன் சொன்னான், ஏன் நீ வருத்தப்படுற, ஏன் நீ வருத்தப்படுற, நீ இந்த பூ உலகில் படைக்கப்பட்டதற்கான காரணம் பூப்பதற்காகவும் காய்ப்பதற்காகவும் கனிவதற்காகவும் தானே தவிர என்றைக்கோ உன்னுடைய நிழலில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி நினைத்து கொண்டிருப்பதற்காக இந்த பூலோகத்தில் நீ படைக்கப்படவில்லை. எதை எதை மறக்க வேண்டுமோ அதை மறந்துவிடு, எதை எதை நினைக்க வேண்டுமோ அதை நினைத்து வாழ தொடங்கிவிடு என்று சொல்லிவிட்டு அந்த திருடன் புறப்படுகிறான். அடுத்த 2 வாரம் கழித்து அந்த பக்கம் வர்றான். அது பழையதெல்லாம் மறந்துட்டு எது எதையெல்லாம் மறக்கணுமோ அதையெல்லாம் மறந்து விட்டு பூத்து குலுங்கி அந்த மரம் நின்றது என்று அந்த கதை முடிகிறது.
இவ்வளோ நல்ல கைத்தட்டலாம். நீ எவ்வளவு அற்புதமான கதை பாருங்க. நம்மளுடைய இதயத்தை துயரப்படுத்துவது எதுங்க? நம் பிள்ளைகள் செய்கிற செயலா? நான் யாரோ செய்த துரோகமா? இல்லை. அது குறித்து நாம் சிந்திக்கின்ற எண்ணங்கள் தான் நம்மை துயரப்படுத்தி கொண்டே இருக்கிறதை தவிர அவர்கள் அல்ல அதற்கு காரணம். மறந்துடுங்க. எல்லாம் எதை மறக்க வேணுமோ அவர்களுடைய அறியாமை, அவர்களுடைய மனப்பக்குவம். அதற்கு நம்ம என்ன செய்ய முடியும்னு, நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அதை நோக்கி நாம் புறப்பட வேண்டும். இந்த வயதில் இறைவனை பற்றி தியானிப்பதற்கு, இறைவனை குறித்து சிந்தித்து கொண்டே இருப்பதற்குத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கோன்னா அதை நோக்கி பயணப்படுங்க. இல்லை உங்களுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு தொழில் இருக்குதா, அதில் ஆத்மார்த்தமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. எந்த மனிதனும் உங்களுக்கு செய்த எந்த துரோகத்தையும், எந்த வருத்தத்தையும், எந்த கவலையும் குறித்து ஒரு துளியும் சிந்தித்து உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாதீர்கள். நாம் மகிழ்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கோம். ஒரு தாய், நீங்கள் உங்கள் பிள்ளை உம்மனா மூஞ்சாவே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வருத்தமாக இருக்குமா, மகிழ்ச்சியாக இருக்குமா? வருத்தமாக தானே இருக்கும். ஒரு பிள்ளையை வைத்திருக்கிற உங்களுக்கு உங்கள் பிள்ளை முகம் வாடி இருந்தால் வருத்தமாக இருக்குன்னா, நாம் அனைவரையும் படித்த ஜெகன்மாதா உங்கள் முகம் வாடி இருந்தால் அவளுக்கு வருத்தமாக இருக்குமா, இருக்காதா? இறைவனை மகிழ்ச்சி அடைய செய்வதற்கான ஒரே வழி நாம் மகிழ்ச்சியாக இருப்பது தான். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதான். நான் மகிழ்ச்சியாக இருக்கும்னா நம்மை படைத்த அந்த இறைவனும் என் பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்குப்பா, சௌக்கியத்தோடு இருக்குப்பா அப்படின்னு இறைவனும் மகிழ்ந்து விடுவான். அதற்காகத்தான் இந்த கர்ம யோகம் என்கின்ற உன்னதமான யோகத்தை நாம் கைகளில் ஏந்த வேண்டிய உன்னத தருணம் இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்கத்தாவில் ஒரு அம்மா கூடையில் மலத்தை சுமந்து கொண்டு வந்தார்களாம். வரலாறு உண்மையாக இதை பதிவு செய்கிறது. அந்த காலத்துலலாம் அப்படி தானா, மலம் இருக்குமா, அதில் சாம்பலை எடுத்து போட்டிருப்பாங்களாம். ஒரு அம்மா வந்து கூடையில் அதை அள்ளி போட்டு அந்த தெருவில் இருக்கிற மலத்தெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களாம் தெருவில். அப்போ சில இளைஞர்கள் அங்கே அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு அம்மா வர்றாங்க, அந்த தண்ணியெல்லாம் ஒழுகுது கூட வழியாக. டக்குன்னு ஒரு இளைஞன் மட்டும் எந்திரிச்சு போய் அந்த அம்மாவுடைய காலில் விழுகிறான். மற்ற பசங்களுக்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, என்னடா போய் போய் ஒரு மலமல்றவருடைய காலில் போய் நீ விழுகிற, என்னடா நீ அப்படின்னு கேட்டோன்னா அந்த இளைஞன் பதில் சொன்னான்னா, சின்ன வயசில் நம்ம ஏதாவது அசுத்தம் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அம்மா சுத்தம் செய்வாள். ஒரு தெருவினுடைய மலத்தையே அசுத்தத்தையே சுத்தம் செய்கிறாள் என்று சொன்னால் அந்த கல்கத்தா காளி வேறு யாரும் அல்ல, இவள்தான் கல்கத்தா காளி, அதனால் இவளை நான் வணங்குகிறேன் என்று கால்களில் விழுந்து வணங்கினான். விழுந்து வணங்கிய அந்த இளைஞன் பின்னாளில் விவேகானந்தர் என்று போற்றப்பட்டான். பாருங்க, கர்மம் யோகமும் எவ்வளவு முக்கியம். தான் செய்கிற பணியை ஆத்மார்த்தமாக செய்பவர்கள் இறைவனுக்கு ஒப்பாக நினைக்கப்பட்டார்கள். நீங்கள் விவேகானந்தரை முழுமையாக படித்து பாருங்கள். விவேகானந்தரை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டவர்கள் கர்ம யோகத்தின்படி தான் நடப்பார்கள். பகவத்கீதையினுடைய 3ஆம் அத்தியாயம் கர்ம யோகத்தை பற்றி தான் பேசுது. அர்ஜுனன் கலங்கி போய் நிற்கிறான். எதிரில் இருப்பது நம்மவர்களே, எப்படி சண்டை போடுறது, போற விற்றலாமே, எதிரில் இருப்பது நம்மவர்கள்ல எப்படி சண்டை போடுறது என்று கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்டபோது கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம் அர்ஜுனனிடம், நம்மவர்கள் ஏன் எதிரே நிற்கிறார்கள்? எதிரே நிற்பது நம்மவர்கள் அல்லவா என்பது அர்ஜுனனினுடைய கேள்வி. கிருஷ்ணனின் பதில், நம்மவர்கள் ஏன் எதிரே நிற்கிறார்கள்? அப்போ நம்ம அதோடு போராடித்தான் வேண்டும். கர்ம யோகத்தின்படி நாம் நடந்துதான் தீர வேண்டும். எதிரே இருப்பது சிக்கல்களும் இன்னல்களும் பிரச்சனைகளும் என்றால் நாம் எடுத்துக்கொண்ட பணியில் மிகச் சிறப்பாக நாம் நின்றோம் என்றால் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போயிடும். பஞ்சதந்திர கதையை அழகாக இந்த கர்மயோகத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. ஒரு மானு ஓடுது. ஏன் ஓடுது அப்படின்னா காடு தீப்பற்றி எரியுது. சரி சொல்லி எதிர்த்தாப்புல ஓடிட்டே இருக்குது பாருங்க. இந்த பக்கத்தில் இருந்து ஒரு வேடன் அம்போடு நிற்கிறான். சரி இந்த சைடு திரும்பி ஓடலான்னு பார்த்தா ஒரு புலி நிற்கிது. அட என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரி இன்னும் ஒரு பாதை இருக்குல்ல, அந்த ஒரு பாதையில் திரும்பிடலாம். இந்த பக்கம் திரும்புது. விலங்குகளுக்கே பிடிக்காத இடிச்சத்தம். 4 பக்கமும் பிரச்சனை. ஒரு பக்கம் இடி, ஒரு பக்கம் வேடன், ஒரு பக்கம் புலி. இத்தனை பிரச்சனைகள்.
சில நேரத்தில் அந்த மான் போல் நமக்கும் இப்படி பிரச்சனை வரும். கடன் பிரச்சனை, மருமகள் பிரச்சனை, பேரன் பிரச்சனை, வீட்டுக்காரே பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நாலா பக்கமும் பிரச்சனை. இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையில் அந்த மானுக்கு பிரசவ வேதனை. மானினுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. நாலா பக்கமும் பிரச்சனை, 4 பக்க பிரச்சனைகளோடு சேர்த்து மானுக்கு பிரசவ வேதனையும். அந்த மான் யோசதான், இந்த கணத்தில் இறைவன் எனக்கு இட்ட பணி இந்த பிரச்சனைகள் குறித்து யோசிப்பது அல்ல, பிரச்சனைகள் குறித்து அச்சம் கொள்வது அல்ல, என்னுடைய கன்றை நான் ஈனுவதுதான் இந்த கணத்தில் இறைவன் எனக்கு இட்ட பணி என்று நான் இறைவா நீ தான் துணை அப்படின்னு சொல்லி சாஞ்சிருச்சு. கரெக்டாக வேட நம்பு வச்சான் பாருங்க. அந்த மானை சாப்பிடலாம், குறுக்க புலி வந்துச்சு. புலி மேலே அந்த அம்பு பட்டுச்சு. ஏன் மலையா அம்பு எய்துன்னு சொல்லி புலி கோவத்தில் என்ன செஞ்சிச்சு, வேடனை நோக்கி பாய்ந்தது. 2 பிரச்சனை அவுட்டா. ஒரு பக்கம் காடு தீப்பற்றி எரிஞ்சது இருந்தது, இன்னொரு பக்கம் இடி இடிச்சதா, இடி அடங்கி மழை வந்தது, தீயும் அணைந்தது. மான் தன்னுடைய கன்றோடு ஆரோக்கியமாக பிழைத்து கொண்டது என்று அந்த கதை முடிகிறது. இவ்வளவு அற்புதமான கதை, இவ்வளவு அற்புதமான கதை. ஆக வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை நாம் சூழ்ந்து கொண்டாலும் கூட, நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கூட, இந்த கணத்தில் இறைவன் எனக்கு இட்ட பணி எதுவோ அதை மன முழுமையோடு இறைவனின் துணையால் நான் செய்து முடிப்பேன் என்கின்ற வைராகியம் உங்களை நோக்கி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் தவிடுபொடியாக்கும் என்பதை தான் இந்த கதை நமக்குள் பதியம் செய்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வேதாரண்யம் பக்கத்தில் சுகந்தி அப்படின்னு ஒரு ஆசிரியர், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. ஒரு பள்ளி வாகனம் போகுது, அந்த ஓட்டுநர் கொஞ்சம் பாதை தவறி அங்கே அதுக்குள்ளே இருக்கிற கம்மாக்குள்ளே வேனை கவிழ்த்துட்டார். பச்சை மண், எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள். இந்த சுகந்தி நினச்சிருந்தா அவங்க பொழைச்சிருக்கலாம். ஒரு குழந்தையாக காப்பாற்றுறாங்க. கண்மாயிலிருந்து மீட்டு எடுத்து 20 குழந்தைகளை கரை சேர்க்கிறாள். இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சுகந்திக்கும் நீச்சல் தெரியாது. அந்த 21வது குழந்தை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு அப்படி கரையில் வைக்கிறப்போ மூச்சு திணறி தண்ணியில் மூங்கி சுகந்தி இறந்தே போனார். 21 குழந்தைகளை காப்பாற்றி விட்டு சுகந்தி இறந்தே போனார். இதை வைத்து தான் கவிஞர் வாலி ரொம்ப அற்புதமாக எழுதினார். சுகந்தியே, எல்லோரும் மூழ்காமல் தான் தாயாவார்கள், எல்லோரும் மூழ்காமல் தான் தாயாவார்கள், நீ ஒருத்தி தான் மூழ்கி தாயானா என்று பதிவு செய்தார். 21 குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், எவ்வளவு பெரிய தாய்மை இருந்திருக்க வேண்டும். தான் ஒரு ஆசிரியராக இருக்கிறோம், அந்த ஆசிரியத்திற்கு எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோடு நான் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வைராகியம் சுகந்திக்குள் இருந்தது. நிச்சயம் இறைவனுக்கு பக்கத்தில் தான் இப்போ சுகந்தி இருப்பாங்க. இங்கேருந்து இந்த பேச்சை கேட்டுட்டு கூட இருக்கலாம் ஒரு வேளை, இல்லையா? இப்போது தான் எடுத்துக்கிட்ட பணி, அது ஆசிரியராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பணிக்கு ஆத்மார்த்தமாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் இறைவன் நமக்கு அருகிலேயே இருப்பான். அலெக்சாண்டரை பற்றி ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. இந்தியாவிற்கு அலெக்சாண்டர் வருகிறார். மிகப்பெரிய நோய், காய்ச்சல், அவருக்கு குணப்படுத்தவே முடியாத காய்ச்சல் நோய். இப்போ இந்திய மருத்துவர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே பக்கத்தில் இருந்த அமைச்சர்கள்லாம் சொன்னாங்களாம், வேணாம், இந்தியா அந்நிய நாடு, நம்மளே போருக்காக இங்கே வந்திருக்கிறோம், அவர்கள் விஷத்தை கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்வீங்க என்று அலெக்சாண்டரிடம் சொன்னார்களாம். அலெக்சாண்டர் சொன்னாராம், எந்த மருத்துவனும் ஒரு நோயாளியை, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று தான் நினைப்பானை தவிர ஒரு உயிரை கொல்ல வேண்டும் என்று எந்த மருத்துவனும் நினைக்க மாட்டான். அப்படி நினைத்தால் அவன் உண்மையான மருத்துவன் இல்லை என்று அலெக்சாண்டர் பதிவு செய்ததாக ஒரு குறிப்பு இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயம். மருத்துவங்கிறது தொழில் இல்லை, நான் செய்கிற எதுவும் தொழில் அல்ல, அது இறைவன் என்கின்ற பண்பு. நம்முடைய தமிழ் பண்பாடே என்னங்க, ஆயுத பூஜை என்று ஒரு பூஜையை வைத்து நம்முடைய தொழிலை மட்டுமல்ல, தொழிலுக்கு எந்தெந்த கருவியெல்லாம் பயன்பட்டதோ அந்த அத்தனை கருவிகளையும் கொண்டாடக்கூடிய ஒரு ஒப்பற்ற சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். வேற எந்த நாட்டிலேயாவது இது உண்டா? தமிழ்நாட்டில் தான் உண்டு. அப்போது நம்முடைய தமிழன் தான் தொழிலும் தெய்வம்,
தொழிலுக்கு பயன்படுகின்ற அத்தனை கருவிகளும் தெய்வம் என்று கொண்டாடிய ஒரு ஒப்பற்ற பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய தமிழ் பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? மகா பெரியவர் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் சொன்னார். நீ எப்போ பார்த்தாலும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்கிற, உனக்கு இறை அருள் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ ஒரு முதலாளி இருக்கிறார், 2 தொழிலாளி அவங்கக்கிட்ட இருக்கிறாங்க. ஒரு தொழிலாளி காலையில் வந்தோடனே, வணக்கம், எங்கள் முதலாளியைப் போல ஒருவர் உண்டா? அவர் மிகச் சிறப்பானவர், மிக மிக அற்புதமானவர். அவருடைய ஹேர் ஸ்டைல் என்ன, அவர் சிரிக்கிற ஸ்டைல் என்ன, அவர் நடக்கிற ஸ்டைல் என்ன அப்படின்னு புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறார். இன்னொருத்தர் வர்றார், காலையில் வந்தோடனே வணக்கம் சொல்லிவிட்டு, இன்றைக்கி என்ன பணி ஐயா கேட்டு அவர் சொன்ன பணிகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக முடித்து வச்சுட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இந்த 2 தொழிலாளியில் முதலாளிக்கு யாரை பிடிக்கும்? யாரை பிடிக்கும்? 2வது தொழிலாளியை தான் பிடிக்கும். இறைவன் என்கின்ற முதலாளிக்கும் அதுவே தான். யாரெல்லாம் இறை ஆத்மார்த்தத்தோடு தனக்கு இட்ட பணியை சரியாக முடிக்கிறார்களோ அவர்களைத்தான் இறைவன் என்கின்ற முதலாளிக்கும் பிடிக்கும் என்று காஞ்சி மகா பெரியவர் பதிவு செய்கிறார். இப்போ பாருங்களேன், எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு கணத்தில் முழுமையாக இருப்பது தாங்க யோகம். பக்தி யோகமாக இருக்கலாம், கர்ம யோகம், ஞான யோகம், ராஜயோகம், அது எந்த யோகமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கணத்தில் முழுமையாக இருப்பது. நான் பேசுகிறேன்னா முழுமையாக ஆத்மார்த்தமாக பேசணும். உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு செய்தி நான் சொல்கிறேன் பாருங்கள். நானே படித்து விதிர்த்து போய்விட்டேன் இந்த செய்தியை படிச்சுட்டு. வஉசி செக்கிழுத்தார் என்று நம்ம எல்லோரும் படிச்சுட்ருக்குறோம். எல்லாருக்கும் வஉசி செக்கிழுத்தார் அப்படின்னு. ஏன் செக்கிழுத்தார்? எதனால் செக்கிழுத்தார்? எதனால் தெரியுமா வஉசி செக்கிழுத்தார்? தினம்தோறும் வஉசிக்கு சிறையில் ஒரு பழக்கம் இருக்கிறது. வஉசி டெய்லி சிவபுராணமும் திருவாசகமும் படிச்சுட்டே இருப்பாராம். ஒரு நாள் அவரை பார்ப்பதற்கு சிறை தலைவர் வர்றார், சிறை காவலரோடு இணைந்து. அப்போ வந்தோடனே சிறை காவலர் தட்டார், சிதம்பரம் சிதம்பரம் என்று. வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கண்ணீர் மல்க திருவாசகத்தை படித்து கொண்டிருக்கிறார். தட்டிகிட்டே இருந்திருக்காங்க. திருவாசகத்தை முடிக்கிற வரைக்கும் தலைவர் கண்ணை திறக்கவே இல்லை. அப்படி கண்ணீர் மல்கி மல்கி திருவாசகத்தை பாராயணம் செய்து கொண்டே இருக்கிறார் வஉசி சிதம்பரம். அப்போது அவர் சொல்லி முடிச்சோன்னே கேட்ட திறன் அந்த சிறை காவலரும் சிறை தலைவரும் வர்றாங்க. சிறை தலைவர் எவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்கிறார், அவர்கிட்ட பேசாமல் நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே சிதம்பரம் சொன்னாராம், சிறை தலைவர் வந்திருக்கிறார் தான், நான் உலகத்தின் தலைவரோடு பேசி கொண்டிருந்தேன் என்று பதிவு செய்தாராம். நான் உலகத்தின் தலைவரோடு பேசி கொண்டிருந்தேன். இப்போ அவருக்கு கோவம் வந்துருச்சான். என்னை விட ஒரு பெரிய தலைவர் இருக்கிறாரா? யார் அந்த தலைவர் அப்படின்னு கேட்டோன்னே, லார்ட் சிவா இஸ் மை லீடர் அப்படின்னு சிதம்பரம் பதில் சொல்லியிருக்கிறார். சொன்னே கோபம் வந்த அந்த ஆங்கில அதிகாரி செக்கிலு என்று செக்கிலுக்க வைத்தாராம். பாருங்களேன், எவ்வளவு பெரிய தலைவர்களும் ஞானிகளும் வாழ்ந்த தமிழ் மண். அவர் செக்கிழுத்ததுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கிறது என்பதே எங்களுக்கு தெரியாது. பட்டிமன்ற அறிஞர் ராஜாராம் அவர்கள் சொல்லி இதை சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் அவருடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். இப்போ எவ்வளவு பெரிய வரலாறு, எவ்வளவு பெரிய பக்தியின் ஆன்ம வெளிப்பாட்டினுடைய வரலாறு நம்முடைய தமிழ் மண்ணுக்கு இருக்கிறது. சாதாரண விஷயம் இல்லைங்க கர்ம யோகம் என்பது. பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயம் முழுவதும் இந்த கர்ம யோகத்தை தான் மிகச்சிறப்பாக சொல்லிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நல்ல கதை சொல்கிறேன் பாருங்களேன். நிறைய இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக இந்த கதை. உங்களுக்குமே இந்த கதை ரொம்ப பிடிக்கும். ஒருவன், அவனுக்கு வயது முதிர்ந்த ஒரு அப்பா ஒரு அம்மா. இன்னைக்கு போய் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த கதையை சொல்லுங்கள். ராஜபாளையத்திலேருந்து விஜய நம்பி அப்படின்னு ஒருத்தர் வந்தார், வந்து ஒரு கதை சொன்னார் தெரியுமா, அந்த கதையை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த ஒரு கதையை மட்டும் நீங்களும் யூடியூப்பில் ஷார்ட்ஸாக எடிட் பண்ணி போடுங்க. அவ்வளோ ஒரு நல்ல கதை இந்த கதை. என்ன கதை அப்படின்னாக்கா, வயது முதிர்ந்த ஒரு அப்பா ஒரு அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கே முடியலை. உங்களுடைய பையன் சொல்கிற, எனக்காக கொஞ்சம் இந்த மருத்துவ உதவிகள் எல்லாத்தையும் பாருப்பா, உன்னைய கஷ்டப்பட்டு வளர்த்துட்டோம்ல, இனி நீ தானே எங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். போமா, எனக்கு கங்கைக்கு போகிறது தான் ரொம்ப முக்கியம், கங்கையை அடைந்தே தீருவேன், நான் கங்கையில் போய் புண்ணியத்தை நான் சேர்க்கணும், இறை அருளை நான் பெறணும், இறை அருள் தான் எனக்கு முக்கியம், இறைவனுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு போகிறான். நடந்தே போகிறான். அந்த காலத்தில் நடந்து தானே போக முடியும். நடந்து கங்கை பக்கத்தில் போயிட்டான். போனோடனே அங்கே குக்கட முனிவர் என்று ஒரு முனிவர் இருக்கிறார். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள், இணையத்துலேயுமே இந்த கதையெல்லாம் இருக்குது. குக்கட முனிவர் அவருடைய பெயர்.
அவருடைய ஆசிரமத்தில் திண்ணையில் படுத்திருக்கிறான். இவன் நடந்த களைப்பு படுத்திருக்கிறான். படுத்தா ஒரு 3 அகோரமான முகம் கொண்ட பெண்கள் வர்றாங்க. அவங்க மூஞ்ச பார்க்கவே சகிக்கலை. அப்படி ஒரு விகாரமான முகத்தோற்றம். வந்த 3 பேர் வந்தாங்க. அந்த குக்கட முனிவருடைய முத்தத்தை கூட்டுனா ஒரு பொண்ணு தெளிச்சா. 3 பேரும் சேர்ந்து கோலம் போட்டார்கள். 3 பேரும் சேர்ந்து கலர் கொடுத்தார்கள். நம்ம வீட்டு பெண்கள் தைப்பொங்கல் ஆனிச்சினாலே அதானே, கலர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ கலர் கொடுத்தாங்க. போய் முனிவரை தொழலாம் சொல்லி முனிவரை போய் கும்பிட்டுட்டு வெளியே வராங்க. 3 பேரும் தேவதை போல வர்றாங்க. அப்படி ஒரு அழகு, த்ரிஷா போல, நயன்தாரா போல. அவர்கள் கூட இப்போ கிளவி ஆயிட்டாங்க. அவங்கள விட ரொம்ப அழகா, உங்கள் காலத்தில் சொல்கிறதா இருந்தால் சரோஜா தேவி போல, ஜெயலலிதா போல, தேவிகா போல 3 பேரும் மாறி வர்றாங்க. இன்னும் ஐயாவுக்கெல்லாம் இன்னும் ரசனையை சொன்னால் சில்க் மாதிரி வர்றாங்க. சில்க் சுமிதா மாதிரி. ஆச்சரியமாயிடுச்சு. இப்படி போன 3 பேரும் இப்படி மாறி வர்றாங்களே, போகிறதுக்கு முன்னாடி விகாரமாக இருந்தார்களே, யார் இந்த 3 பேரும் அப்படின்னு அவங்கள கூட்டு கேட்குறான். என்னம்மா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த முனிவருக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குதா குக்கட முனிவருக்கு? 3 பேரும் போகிறப்ப விகாரமாக வந்தீங்க, திரும்ப வர்றப்ப இவ்வளோ அற்புதமாக வந்தீங்க, மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, யார் நீங்கன்னு கேட்டோன்னே அந்த 3 பெண்களும் சொன்னார்கள், நாங்கள் தான் கங்கை யமுனை சரஸ்வதி. கங்கை யமுனை சரஸ்வதியா? ஆமாம், உன்னை மாதிரி மனிதர்கள்லாம் வந்து பாவத்தை விட்றோம்னு எங்ககிட்ட குளிச்சு இருக்கிற பாவத்தெல்லாம் எங்கள் மேலே தீத்திட்டு போயிடுறாங்க. அப்போ நாங்கள் பாவத்தை யார்கிட்ட விடுறதுன்னு சிவபெருமான் கிட்ட கேட்டோம். குக்கட முனிவரினுடைய ஆசிரமத்தில் நீங்கள் பணி செய்யுங்கள், உங்களுடைய பாவமெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த முனிவரினுடைய வீட்டுக்கு வந்து ஆசிரமத்துக்கு வந்து எல்லா பணிவிடைகளையும் செய்கிறோம். அப்படியே அவ்வளவு பெரிய முனிவர் அப்படின்னு வேகமாக அந்த ஆசிரமத்துக்குள்ளே போய் குக்கட முனிவரினுடைய காலில் விழுறார். ஐயா, அப்படி என்ன தவம் செய்தீர்கள்? நீங்கள் என்ன தவம் செய்தீர்கள்? என்ன யாகம் செய்தீர்கள்? எப்படி கங்கை யமுனை சரஸ்வதி இந்த 3 பேருமே தங்களினுடைய பாவத்தை உங்களுடைய ஆசிரமத்தில் உங்களுடைய அருளால் போக்குகிறார்கள் என்றால் அப்படி என்ன தவம் நீங்கள் செய்தீர்கள் என்று குக்கட முனிவரிடம் கேட்டபோது குக்கட முனிவர் சொன்னாராம், நான் எந்த தவமும் செய்யலை, எந்த யாகமும் செய்யலை, என்னுடைய தாய் தந்தையரை மிகச் சிறப்பாக பாதுகாப்பாக கவனித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு என்னென்ன கடமையெல்லாம் தேவையோ அந்த கடமைகளையெல்லாம் மிகச்சரியாக நான் செய்து கொள்கிறேன். அதனால் இறைவனுடைய அருள் எனக்கு பரிபூரணமாக இருக்கிறது என்று குக்கட முனிவர் அவனுக்கு பதில் சொன்னாராம். அவன் யோசிச்சு பார்த்தானா, அடப்பாவீங்களா, அப்பா அம்மாவை நட்டாந்தரத்தில் விட்டுட்டு கங்கைக்கு வந்தால்தான் புண்ணியம் என்று நாம் நினைக்கிறோம். அந்த கங்கையே தன்னுடைய புண்ணியத்தை தேடிக்கொள்ள தாய் தந்தையரை மிகச் சிறப்பாக பேணுகிற ஒரு முனிவரினுடைய காலடிக்கு வருகிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தின் எல்லா கடமைகளை விட மிக உயர்வான கடமை நம்மை பெற்ற தாய் தந்தையரை மிகச்சரியாக கவனித்துக் கொள்வதுதான் இந்த உலகத்தின் மிக அற்புதமான கடமை என்று அவன் உணர்ந்து கொண்டான் என்று நம்முடைய புராணம் கூறுகிறது. அப்போ இந்த கதையெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஏன்னா மகிழ்ச்சியாக பார்த்து ஒன்றொன்னா செஞ்சு வளர்த்த பிள்ளைகள் நம்மளை நட்டாந்தரத்தில் விட்டுட்டு அவங்களாட்டு போயிடுறாங்க. அப்போது இந்த கதைகள் சொல்லணும், நீ என்னை சரியாக கவனித்து கொண்டா என்றால் தான் நாளைக்கு உன்னோட பிள்ளைங்க சரியாக கவனிச்சுக்கணுங்கிறத பதிவு செய்யணும்ல. ஒரு பையன் அப்பா அம்மாவை பார்க்க முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தான். நான் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போயிட்டேன். இப்போ அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வேலையெல்லாம் கற்றுக்கிட்டாங்களாம். கூடை பின்னுறது, சாக்கு தைக்கிறது, சின்ன சின்ன வேலைகள் செய்து கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருந்தாங்களாம். சேர்த்து வச்சுட்டு பையன் பார்க்க வந்தோன்னே இந்த பையன்கிட்ட அந்த காசை எடுத்து கொடுத்தாங்களாம். ஒரே ஒரு விண்ணப்பம்ப்பா, சொல்லுமா என்ன செய்யணும், இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபேன் மட்டும் வாங்கி போட்டுடுறியா? ஏம்மா வெக்கையாக இருக்கா? இந்த சம்மர் சீசன் ஏப்ரல் மே வந்தோன்னே வெக்க அனலாக பறக்கும், அதனால் வெக்கையாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் என்னம்மா இன்னமோ 1 வருஷமோ 2 வருஷமோ தான் நான் இருப்பேன், அப்புறம் எதுக்கு ஃபேனு அப்படின்னு அவன் கேட்டிருக்கிறான். அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லியிருக்காங்க, எனக்காக ஃபேன் இல்லை, நான் 1 வருஷமோ 2 வருஷமோ தான் இருக்க போகிறேன், நாளை உன் பிள்ளை உன்னை இதே இடத்தில் வந்து விடும், நான் இந்த வெக்கையை தாங்கி கொண்டேன், உன்னால் இந்த வெக்கையை தாங்க முடியாதல்லவா, அதனால் மின்விசிறி வாங்கி போடு அப்படின்னு பதிவு செஞ்சாங்க. இப்போ நம் பிள்ளைகளுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு இதை சொல்லணும். இங்கே பார், இந்த உலகத்தின் மிகப்பெரிய புண்ணியம் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறது தான்.
நல்லா பார்த்துக்கணும், நீ எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாதான் நாளை உன் பிள்ளை உன்னை சரியாக பார்த்து கொள்ளும், கர்மா அப்படி தான் சுத்தும் என்று சொல்ல வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு இதை விட பெரிய புண்ணியம் என்ன இருக்க முடியும்? இதைத்தான் புண்ணிய கருத்தாக நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய மிக அற்புதமான தேவை இருக்கிறது. இதை விடுவோங்க, இன்னொரு அற்புதமான சித்தர் இருக்கிறார், கௌஷிக முனிவர். மிரட்டல் கதை தான் இன்னைக்கு இந்த கர்மயோகம்ங்கிற கதையை தலைப்பு கொடுத்தாலும் கொடுத்தா ஒரே மிரட்டல், அரட்டல், உருட்டல் தான் கதைகள் முழுவதுமாக வருது. கௌஷிக முனிவர் மிகப்பெரிய யாகத்தை செய்கிறார், தவமாக இருக்கிறார். தவ சித்தி அவருக்கு கிடைக்குது. ஒரு கொக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது, கத்திக்கிட்டே இருக்கு, பறந்துக்கிட்டு சலப்பிக்கிட்டு. அப்படி கண்ணை முழிச்சார் பாருங்க. முழிச்சிட்டு கொக்கை இப்படி பார்த்தார். கொக்கு எரிஞ்சு போயிடுச்சு. நம்ம வீட்டு பெண்கள் சில நேரத்தில் அப்படி தான் பார்ப்பாங்க, அம்மா அந்த தண்ணி அப்படின்னு ஆஃப் பண்ணிடுவாங்க ஒரே பார்வையில் நம்மளை. அப்போது அப்படியே நடந்து போகிறார். பரவாயில்ல, அவருக்கும் சந்தோஷம், நமக்கு தவ வலிமை கிடைத்து விட்டது, நாம் மிகப்பெரிய தவசீலராக மாறிவிட்டோம் என்று நினைக்கிறார். அப்படியே வர்றார். ஒரு வீட்டில் சாப்பாடு கேட்குறார். இருங்க அப்படின்னு சொல்லி திண்ணையில் உட்கார வச்சுட்டு அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, கணவர் வந்துட்டார். அந்த கேப்பில் கணவருக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செஞ்சுருக்கு. அப்படி ஒரு அம்மா இருந்திருக்கு பாருங்க, முட்டாள் அம்மாவாக இருந்திருக்கு. கணவருக்கு தேவையான பணிவிடைகள்லாம் அந்த அம்மா என்ன செஞ்சுச்சான், தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, ரசம் வேணுமா அப்படின்னு வச்சு கொடுத்து சரி அவரை மறந்துருச்சு போல். மறந்த பிறகு தான் வெளியே வந்திருக்குது. ஐயோ முனிவர் இருந்தாரே, இருங்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சாப்பாடை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த முனிவர், கௌசிக முனிவர் அந்த அம்மாவை இப்படி பார்த்தாலாம். ஏன்னா அந்த அம்மாவை எரிச்சிடலாம் அப்படின்னு. இந்த அம்மா சொன்னிச்சான், கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா என்று அவரை பார்த்துச்சான். எப்படிம்மா, ஏம்மா நீ எரியாதது கூட எனக்கு ஆச்சரியமாக இல்லை, ஆனால் அங்கே நடந்தது உனக்கு எப்படிம்மா தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே அந்த பெண் சொன்னாலாம், என்னுடைய கடமை என்பது என் கணவரை சரியாக பார்த்து கொள்வது. என் கணவரை, என் பிள்ளைகளை, என்னை சுற்றத்தாரை, என்னுடைய மாமியாரை நான் மிகச் சிறப்பாக பார்த்து கொண்டேன் என்று சொன்னால் ஆண்டவனினுடைய அருள் பரிபூரணமாக இருக்கும், நான் தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த அம்மா பதிவு செஞ்சாங்களாம். இப்போ பாருங்களேன், நம்மளுடைய ஆன்மீகமும் நம்முடைய இலக்கியமும் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? நமக்கு இடப்பட்ட பணிகளை சரியாக செய்கிறது. கணவனை சரியாக பார்த்து கொள்வது, கணவர் மனைவியை சரியாக பார்த்து கொள்வது, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அனுசரணையா கொஞ்சம் விட்டு கொடுத்து இப்படி போகிறது. நீங்கள் பாருங்களேன், நம்மளுடைய சிவன் எடுத்துக்கோங்க. சிவனினுடைய வாகனம் எது? நந்தி, ரிஷபம், காளை. அம்பாளினுடைய வாகனம் என்ன? சிம்ம வாகினி இல்லையா? சிம்மத்தின் மீது அப்படி கர்ஜித்து நிற்கக்கூடிய கம்பீரம் நம்முடைய அம்பாளுக்கு சொந்தமானது. விநாயகருக்கு எலி வாகனம், முருகனுக்கு மயில் வாகனம். இப்போ பாருங்கள், 4 பேர்கிட்டையும் 4 விதமான வீலர்ஸ் இருக்குது. நம் வீட்டு பிள்ளைகள் மாதிரி அப்பாச்சி, ராயல் என்ஃபீல்ட், காரு அந்த மாதிரி வச்சுருப்பாங்களே. 4ம் வெவ்வேறு விதமான வாகனம். இந்த 4க்கும் எதுக்குவாவது செட் ஆகுமான்னு பாருங்கள். காளைக்கும் சிங்கத்துக்கும் செட் ஆகுமா? எலிக்கும் மயிலுக்கும், இல்லை எலிக்கும் பாம்புக்கும் செட் ஆகுமா? முருகனுடைய காளைக்குள்ள பாம்பு இருக்கும், செட் ஆகுமா? செட் ஆகாது. 4 வேறு விதமான வாகனம், 4மே ஒன்றுக்கு ஒன்று பிடிக்காத வாகனம். ஆனால் இந்த 4ம் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கிறார்களா? சிவன் குடும்பம் நமக்கு அதை தான் சொல்லுது. 4 பேர் இருந்தாலும் 4 பேருக்குமே பிடிக்காத வேண்டாத குணங்கள் இருக்கும். ஆனால் அந்த 4ஐ ஒன்றை ஏற்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அனுசரித்து போவது தான் குடும்பம் என்பதை தான் சிவ குடும்பம் நமக்கு எடுத்துக்காட்டுது. நமக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே எப்படி நடக்கும்? நடக்காது. நமக்கு பிடிக்காதெல்லாம் நடக்கிறதுக்கு பேர் இல்லைங்க குடும்பம். நமக்கு பிடிச்ச மாதிரியே நம்மளுடைய கணவர் நடப்பது, நமக்கு பிடிச்ச மாதிரியே நம் பிள்ளைகள் நடப்பதற்கான இடத்துக்கு பேர் இல்லை குடும்பம். நமக்கு பிடிக்காத மாதிரி சில விஷயங்கள் நடந்தால் கூட அதை ஏற்றுக்கிட்டு அதை அனுசரித்து கொண்டு அதை பக்குவமாக எடுத்துக்கொண்டு அவர்களையும் அரவணைக்கின்ற இடத்திற்கு பெயர்தான் குடும்பம் என்பது. குடும்பங்கள் என்பது மனிதர்கள் நடமாடுகிற இடம் அல்ல, அது உணர்வுகள் உறவாடுகிற இடம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பொறுமையோடு, கொஞ்சம் நிதானத்தோடு, கொஞ்சம் விட்டு கொடுக்கிற பண்போடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் 2 விஷயம் சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். இந்த கர்ம யோகம் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிற அடுத்த பகுதி என்ன தெரியுமா?
உன்னுடைய வேலையினுடைய நிறைவு பகுதியில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அதை ஆத்மார்த்தமாக செய்யணும். இன்றைக்கி என்னை நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க, எப்போ ஆளாளுக்கு பொங்கல் இருக்குது, ஆளாளுக்கு தோசை சுட போகணும், என் பிள்ளை இன்றைக்கி என்னை ஹோட்டல் கூட்டு போகிறேன்னு இருக்கான், அதனால் என்ன செய்யி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீ பேசுகிறியா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன செய்யக்கூடாது, ராஜபாளையத்துலேருந்து ஒருத்தரை டிரைவராக வேற வச்சுக்கிட்டு நான் வந்திருக்கிறேன், 1 மணி நேரம் பேசலான்னு படிக்க வேண்டிய புத்தகத்தெல்லாம் படித்து கேட்க வேண்டிய உரைகளெல்லாம் கேட்டு என்னை நான் தயார்படுத்தி கொண்டு வருவேன். உங்களுக்கு 5 நிமிஷம் தான் பேசணுமா, 5 நிமிஷம் அப்படின்னு கோவப்படாமல் அந்த 5 நிமிடத்தில் என்னால் எவ்வளவு சிறப்பாக பேச முடியுமோ அவ்வளவு சிறப்பாக பேசுவதற்கு பெயர் தான் கர்மயோகம். அது பேர் தான் கர்மயோகம். ஒரு இன்ஜினியர் 30 வருஷமாக சிவில் இன்ஜினியர் ஒரு பெரிய கம்பெனி கீழே வேலை பார்த்துருக்காரு, நிறைய அற்புதமான வீடுகளெல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறார். அவருக்கு கோபம், இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், ஒரு இன்க்ரிமெண்ட்டில் கூட ஒரு 5000 ரூபா போடக்கூடாது, 30 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், 30 வருஷம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையே இந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லி ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டார். இனிமேல் நான் வேலைக்கு வரலை அப்படின்னு. எப்பா முத்துச்சாமி, வேலையை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஒரே ஒரு சின்ன விஷயந்தான்ப்பா, இந்த கடைசியாக ஒரு கான்ட்ராக்ட் எதுக்கு, அதை மட்டும் என்ன செஞ்சிரு, கெட்டி கொடுத்துட்டு போயிடேன்ப்பா அப்படின்னு இருக்கிறார். கடைசியாக வைந்தால் நம்மளை விட்டு தொலைய மாட்டான் போலையே அப்படின்னு சொல்லி கோனக்கு மணக்கா மனசே இல்லாமல் ஏதோ கொடுத்துட்டாங்க, செய்வோம் அப்படின்னு சொல்லி ஏனோதான வீடை கட்டி முடித்து சாவியை கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு, இந்தாங்க முதலாளி சாவி அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே அந்த சாவியை வாங்கிட்டு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருக்கிறார். இந்த வீடு 30 ஆண்டுகள் நீ என்கிட்ட பணிபுரிஞ்சதுக்காக உனக்கு நான் கொடுக்குற பரிசு. அப்போ என்ன அர்த்தம், வேலையை ரிசைன் பண்ண போகிறோங்கிற இக்கட்டான இறுதி நிலையில் இருந்தால் கூட அந்த ஒரு நாளில் என்னால் எவ்வளவு நிறைவாக பணி செய்ய முடியுமோ அவ்வளவு நிறைவாக நான் பணி செய்து விடுவேன் என்பதற்கு பெயர் தான் கர்மயோகம் என்பது. சென்ற ஆண்டு நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். இப்படி தான் சொல்கிறேன், நிறைவு பண்ணிடுறேன். நாங்களும் தோசை சுடணுமேனு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், முடிச்சு தொலை வேமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. உண்மையாகவே இதுதான் நிறைவு செய்தி. ஒரு அம்மா, நம்மளுடைய பீகாரை சேர்ந்த ஒரு அம்மா, 32 வருஷம் ஒரு நாள் கூட லீவு போடாமல் துப்புரவு பணியாளர், அவங்க கூட்டுற வேலைக்கு போயிருக்கிறாங்க. உங்களுக்கு கணவர் கிடையாது, 32 ஆண்டு பணி நிறைவுக்கு வந்தாச்சு. சுமித்ரா தேவி அவங்களுடைய பெயர், செய்தித்தாளில் வந்த செய்தி, ஆச்சரியப்படுத்திய செய்தி, அதனால் இதை பகிர்ந்துக்கிறேன். அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு ஒரு அரங்கத்தில் வச்சு ஏற்பாடு செய்கிறாங்க, பிரிவு உபச்சார விழா அப்படின்னு ஒரு விழா நடத்துகிறாங்க. திடீர்னு அந்த பகுதியினுடைய ஒரு முக்கியமான இன்ஜினியர் அந்த விழாவுக்கு வர்றார். அடுத்த ஒரு 10வது நிமிஷத்தில் அந்த பகுதியினுடைய மிக பிரபலமான மருத்துவர் அந்த இடத்துக்கு வந்து சேர்றார். என்ன இந்த அம்மா ஃபங்க்ஷனுக்கு இப்படியெல்லாம் வர்றாங்க அப்படின்னு அடுத்த 10வது நிமிஷத்தில் அந்த பகுதியினுடைய கலெக்டர் வந்துடுறார். சைரன் வச்ச காரில் படபடன்னு கூட்டம், மீடியா பீப்புளெலாம் வந்துட்டாங்க, புகைப்படம் எடுக்கிறார்கள், வீடியோ எடுக்கிறார்கள், பெரிய விழாவாக அந்த விழா மாறிடுச்சு. கலெக்டர் வந்து பேசுகிறார். சுமித்ரா தேவி அவர்கள் ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்ததில்லை, 32 வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்துருக்கிறாங்க. அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள், அதில் ஒரு ஆண் பிள்ளை மிகப்பெரிய இன்ஜினியராக மாறிட்டார், அந்த உட்காந்துருக்கிறார். இன்னொரு பிள்ளை நல்லா படிக்க வச்சாங்க, வேலை தான் பார்த்தாங்க, ஆனாலும் நல்லா படிக்க வச்சாங்க, ஸ்காலர்ஷிப் கிடைச்சது, அவனும் நல்லா படித்தான், மருத்துவராக மாறிட்டார். 3வது பிள்ளை கலெக்டராக மாறியது. இதோ உங்கள் முன்னால் நின்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று பதிவு செய்தார். சாதாரண துப்புரவு பணி செய்கிற ஒரு அம்மா தன்னுடைய 3 பிள்ளைகளை, ஒரு பிள்ளையை கலெக்டராக, ஒரு பிள்ளையை மருத்துவராக, ஒரு பிள்ளையை மிகப்பெரிய சிவில் இன்ஜினியராக தன்னுடைய கர்மத்தால், தான் செய்த கர்மயோகத்தால் மாற்றினார் என்று சொன்னால், என் இனிய பெரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த கட்டம் நோக்கி நீங்கள் நகர்வதற்கு உங்களுடைய தலைமுறை, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் நோக்கி நகர்வதற்கு இறைவனை மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் செய்கிற பணிகளில் முழுமையாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் விரும்பிய செல்வம், நீங்கள் விரும்பிய முன்னேற்றம், நீங்கள் அடைய நினைத்த தொழில் உயர்வு எல்லாம் உங்களை வந்து சேரும். இறைவனை நீங்கள் சென்று வேண்டினால், இறைவனை நீங்கள் போய் பார்ப்பீர்கள். கர்ம யோகத்தை உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் காரிய சித்தியாக இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எடுத்துக்கிட்ட காரியத்தில் முழுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால்,
இறைவன் உங்களை தேடி வருவார் என்று சொல்லி, இதுதான் கர்மயோகம். இறையருளால் உங்கள் அனைவருக்கும் பரிபூரண செல்வம் கிடைக்கட்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பராக பேசுனாங்க. ஆனால் கர்ம யோகத்தை பற்றி நல்லா சொன்னாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறலாம் பார்த்தா கர்ம யோகமாக தெரியல, கர்ம பாவமாக தெரியுது. அதையும் நீங்கள் அடுத்த தடவை வந்தீங்கன்னா தம்பி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னா, அடுத்து விஜய் நம்பி பேச வந்தால் அவர் பக்கத்தில் நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன காரணம்னா, கங்கை யமுனை பிரம்மபுத்திரா சொல்லும்போது சரதவே ஜெயலலிதா தேவையான்னு சொல்கிறாங்க. இள வயசு பிள்ளையாருங்கிட்ட உட்காந்துருந்தாங்க, ஒரு கொஞ்சம் வயசு பையன் உட்காந்துருந்தா ராஷ்மிகா, தாய் பல்லவி, ஐஸ்வர்யா ராஜேஷ்னு சொல்லியிருப்பாங்க. என்ன தம்பி, அதில் அடுத்து விஜய் நம்பி பேச வந்தால் நான் சீட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். அடுத்து வந்தீங்கன்னா இந்த கர்மபா நம்ம இப்போ அனுபவிக்கிறோம்ல, இந்த பாவம் தீர்றதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறதெல்லாம் அடுத்த மீட்டிங்கில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா நம்ம அனுபவிக்கிற பார்த்தா அப்படி தான் தெரியுது, கர்ம பாவம் மாதிரி தான் தெரியுது, யோகா மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு விடை இருந்தால் அடுத்த மீட்டிங்கில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.